குழந்தைங்களை அடிக்காம திட்டாம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கறது எப்படி, நல்வழிப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதுக்கு 5 வழிமுறைகளை போன வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். மீதி ஒரு 5 வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மாடுகளை மேய்க்கிறதுக்கு தான் கம்பு தேவைங்க. ஏன்னா மாடுகளுக்கு நாம் சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தி கிடையாது. குழந்தைகள் அப்படி இல்லைங்க. அவங்க அறிவோடும் ஆளுமையோடும் நல்ல உணர்வுகளோடும் படைக்கப்பட்ட மனிதர்கள். குழந்தைகளை வளர்க்குறதுக்கு கம்பு தேவையில்லை, அன்பு மட்டும் போதும். பொறுமையாக விவேகத்தோட நாமே குழந்தைகளை பக்குவமாக வளர்க்க முடியும். நான் இந்த வீடியோவில் அறிமுகப்படுத்துகிற 5 வழிமுறைகளை நீங்கள் உங்கள் வீட்டில் கடைபிடிச்சாலே உங்கள் குழந்தைங்க நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்கங்க. நல்ல பிள்ளைகளாக சமத்த நடப்பாங்க. வாங்க குழந்தைகளுக்கு வேறு என்னென்ன வகைகளில் ஒழுக்கத்தை நன்னறிய கற்றுக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக்கிறதையே ஒரு விளையாட்டாக மாற்றுங்க, ஒரு போட்டியை மாற்றுங்க. வழக்கமாக பள்ளிக்கூடத்தில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் பரிசு கொடுக்குறோம், பாராட்டு சொல்கிறோம். ஆனால் குழந்தைகள் ஒழுக்கத்தையும் கற்றுக்கணும் இல்லையா? குழந்தைகள் ஒழுக்கத்தை கற்றுக்கும் போது யாருமே பாராட்டுறதில்ல, பரிசு கொடுக்கறதில்ல. அது குடும்பத்தில் செய்தா என்ன? அதுக்காக ஒவ்வொரு தடவையும் அவங்க நல்லது செய்யும்போது நீங்கள் காசு கொடுக்கணும் அல்லது பாராட்டு கொடுக்கணும், பரிசு கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சூரிய ஒரு படத்தில் 50 பரோட்டா சாப்பிட்ற ஒரு போட்டியில் கலந்துக்குவார் இல்லையா? ஒவ்வொரு பரோட்டாவும் சாப்பிடும்போது அந்த கடைக்காரர் ஒரு கோடு வரைகிறார். அதுபோலவே ஒரு சார்ட் பேப்பரை உங்களுடைய சுவரில் ஒட்டி வைங்க. அந்த குழந்தை எப்பெல்லாம் நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, அவங்களுடைய கடமைகளை செய்கிறாங்க, கோபத்தை எரிச்சலெல்லாம் தவிர்த்துடுறாங்க, பக்குவமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு கோடு வரைங்க. அது அந்த குழந்தைகள் பார்க்கட்டும். 50 தடவை கோடு வரைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போங்க, பிடிச்ச ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. அப்போ அந்த குழந்தை நான் நல்லது செய்யும்போது நிறைய நன்மைகள் நடக்கும், நிறைய பரிசு கிடைக்கும் அப்படிங்கிறத கற்றுக்குவாங்கங்க. அல்லது ஒரு உண்டியல் வாங்கிக்கங்க. உண்டியல் வாங்கி வீட்டில் பொதுவான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. குழந்தை ஒரு நல்லது செய்கிறத நீங்கள் பார்க்கும்போது ₹1 காசு கொடுங்க. அந்த குழந்தை அதை உண்டியலில் போடட்டும். எப்போ அந்த குழந்தை ஏதாவது தப்பு செய்தோ குறும்பு செய்தோ அந்த ரூபாயை திரும்ப கேளுங்க. ₹1 அந்த குழந்தை உங்களுக்கு திரும்ப தரணும். ஆக அந்த குழந்தை கற்றுக்கும், நான் நிறைய நல்லது செய்தால் நிறைய காசு கிடைக்கும், தவறு செய்யும்போது என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இழக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத கற்றுக்கும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு காசுக்கு மதிப்பே தெரியாமல் போச்சுதுங்க. சேமிப்புக்கு மதிப்பு தெரியாமலே போச்சுது. ஏன்னா எல்லா வீடுகள்லையும் ஒரு குழந்தை ஆயிடுச்சு. தேவையோ தேவையில்லையோ எல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால குழந்தைகளுக்கு எதுவுமே தேவையாக இருக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் அந்த வழக்கத்தை மாற்றணுங்க. நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோன்னா, எனக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு பந்து வாங்கினாலோ ஒரு பேனை வாங்கினாலோ வீட்டில் செலவுக்கு கிடைக்கிற காசை ஜாமெண்ட்ரி பாக்ஸில் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு ₹10 சேர்க்கறதுக்கு அவ்வளவு பாடுபட வேண்டியது இருக்கும். அந்த பொருளை உடைக்காம பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையும் நமக்கு இருக்கும். இன்னைக்கு குழந்தைங்க அவங்க வாங்குற பொருளுக்காக எந்த முயற்சியும் செய்யறதில்ல. அதனால அதனுடைய அருமை அவங்களுக்கு பல நேரங்களில் தெரியாமல் போகுது. அதனால இந்த யுக்தியை பயன்படுத்தி பாருங்க. குழந்தைகள் நல்லது செய்யும்போது ₹1 கொடுக்குறீங்க. குழந்தை ஏதாவது தவறு செய்யும்போது அவர்கிட்ட இருந்து ₹1 திரும்ப வாங்குறீங்க. ஆக ஒவ்வொரு மாத கடைசிலையும் அந்த குழந்தை எவ்வளவு காசு சேமிச்சிருக்குதோ அதை எடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கி கொடுங்க. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழக்கத்தை, ஒரு டைம் டேபிளை நீங்கள் வீட்டில் உருவாக்குறது ரொம்ப அவசியங்க. பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு இத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவங்கள சமாளிக்க முடியுது அப்படி சொன்னால் அங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சருங்க. இந்த நேரத்துக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரணும், இந்த நேரம் முதல் வகுப்பு, இந்த நேரம் 2ஆம் வகுப்பு, இந்த நேரம் மதிய சாப்பாடு, இந்த நேரம் விளையாட்டு நேரம், இந்த நேரம் வீட்டுக்கு போகணும் அப்படி சொல்லி அங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஆனால் வீட்டில் அந்த ஸ்ட்ரக்சர் இல்லை. அதனால தான் குழந்தைகள் பல வேளைகளில் என்ன செய்கிறது எப்போ செய்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் திணறி போயிடுறாங்கங்க. நீங்கள் கேட்கலாம், பள்ளிக்கூடத்துக்கும் வீட்டுக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டாமா? வீட்டில் தானே பிள்ளைகள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படி சொல்லலாம். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சரை போட்டு பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் இருக்கிறத விட ரொம்ப சுதந்திரமாக வீட்டில் அவங்க இருக்க முடியுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு சின்ன வயசில் அந்த லாஜிக்கல் பிரெயின் வேலை செய்யாதுங்க. எதை முதல்ல செய்யணும், எது முக்கியமானது, இந்த நேரம் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 5-6 வயசு வர குழந்தைகளுக்கு சரியான பக்குவம் இருக்காதுங்க. அதனால் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை கண்காணித்து சொல்லிக்கிட்டு இருக்கவும் முடியாது. அதனால் உங்கள் குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுலேயே உங்கள் வீட்டில் சில ஸ்ட்ரக்சர்களை அதை குழந்தைகளுக்கு புரிகிறது மாதிரி உருவாக்கி கொடுத்துட்டிங்கன்னா, இத்தனை மணிக்கு எழும்பணும், இத்தனை மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிடணும், ஸ்கூல் விட்டு வந்த பிறகு இவ்வளோ நேரம் விளையாடணும், அப்புறம் இவ்வளவு நேரம் படிக்கணும் கண்டிப்பாக, அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், அப்புறம் நம்ம கொஞ்சமாக நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம், இத்தனை மணிக்கு எல்லாரும் தூங்க போயிடணும். இப்படி ஒரு நாளுக்கான செயல்பாடுகளை வகுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் குழந்தைகள்கிட்ட ஒவ்வொரு நேரமும் அதை செய்யடா இதை செய்யடான்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். குழந்தைக்கு தெரியும் ஹோம்ஒர்க் செய்கிற நேரம் எது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதனால குழந்தைகிட்ட நீங்கள் ஹோம்ஒர்க் செய் அப்படி சொல்லி நச்சரிக்க தேவையே இல்லைங்க. குழந்தை அதை அப்படியே பழகிக்கும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி மட்டும் ஒரு சிஸ்டம் உங்களுடைய வீட்டில் கிரியேட் ஆகிடுச்சுன்னு சொன்னால்
உங்கள் குழந்தைகளை கையாளுறதுல, உங்கள் குழந்தைகளை ஒரு நன்னறியில் ஒழுக்கமாக வளர்க்குறதுல பாதி பிரச்சனை தீர்ந்து போகுங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா சாய்ஸஸ் கொடுக்குறதுங்க. சாய்ஸஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னிக். ஏன்னா இதை செய் அப்படி சொல்லி கட்டளை போட்டால் தான் குழந்தைகள்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வருது, அல்லது எதிர்ப்பு வருது, நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் சாய்ஸ் கொடுத்து ஒரு கேள்வி வைக்கும்போது குழந்தைகள் ஒரு சாய்ஸை பிக்கப் பண்ணிடுறாங்க, அதை செய்து தான் ஆகணும். ஏன்னா குழந்தை விரும்பி அந்த சாய்ஸை எடுத்துருக்குது. சாய்ஸ் கொடுக்கறதுனா ஒரு 2 ஆப்ஷன் தாங்க, அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுடைய, நான் முதல்ல சொன்னது போல், அவங்களுடைய லாஜிக்கல் பிரைன் ரொம்ப சூப்பரான வேலை செய்துக்கிடாது. அதனால் அவங்க முன்னால் 2 ஆப்ஷனை வைங்க, அதில் ஒன்று அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. குழந்தைக்கு ஹோம்ஒர்க்கு செய்ய பிடிக்கலை, அது கொஞ்சம் அப்படி முணுமுணுக்குதுன்னு வைங்க, நீங்கள் ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். சரி, குழந்தை ஹோம்ஒர்க்கை சாப்பிட்ட பிறகு செய்கிறீங்களா அல்லது ஹோம்ஒர்க்கை வேகமாக முடிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றீங்களா, இப்படி வைக்கும்போது இப்போ 2 ஆப்ஷன் இருக்குது. ஹோம்ஒர்க் முக்கியம், செய்துக்கிட்டு சாப்பிடணும் அல்லது சாப்பிட்டுக்கிட்டு செய்யணும். குழந்தை சாப்பிட அடம் பிடிக்குதுன்னா நீங்கள் இப்படி கேட்கலாம், குழந்தைக்கு பழத்தை நான் இப்போ துண்டா நறுக்கி தரணுமா அல்லது ஜூஸ் ஆக்கி தரணுமா அப்படி சொல்லி கேட்கலாம். பழம் சாப்பிட்றது அப்படிங்கிறது கண்டிப்பு. பழம் சாப்பிட விரும்புறியா விரும்பலையா அப்படி சொல்லி கேட்கக்கூடாது. பழத்தை நான் எப்படி செய்து தரணும், அதுக்கான ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கலாம். ஆக குழந்தை ஜூஸ் கேட்டுதுன்னா நீங்கள் ஜூஸ் அடித்து கொடுத்துடலாம். 4ஆவதாக பார்த்தீங்கன்னா முன்மாதிரியை காட்டுறதுங்க. குழந்தைகள் உங்கள்கிட்ட என்னதை கவனிக்கிறாங்களோ அதை தானே செய்வாங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரணும்னு சொல்கிறாங்க. ஆக குடும்பத்தில் நீங்கள் எதெல்லாம் வச்சுருக்கிறீங்களோ பண்புகளாட்டு, எதெல்லாம் நீங்கள் அன்றாடம் கடைபிடிக்கிறீங்களோ அதை தான் குழந்தையும் கடைபிடிக்குங்க. தாயை தண்ணி துறையில் பார்த்தா குழந்தைய வீட்டில் போய் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. தாய் தண்ணி எடுக்கிற இடத்துல எப்படி நடந்துக்குவாங்களோ அதே போல் தான் அவங்க குழந்தையும் வீட்டில் நடந்துக்கும் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நம்முடைய வார்த்தைகளில், நம்முடைய நடத்தைகளில், நம்முடைய கோபத்தை, நம்முடைய எரிச்சலை வெளிப்படுத்துறதுல நம்ம கவனமாக இருக்கணுங்க. குழந்தைகள் நம்ம உற்று பார்க்குறாங்க. நாங்கள் இப்படி தான் இருப்போம், நீ மட்டும் நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படி சொல்லி கண்டிப்பு பண்ணீங்கன்னா அது இப்படிங்க குழந்தை நல்ல பிள்ளையா வரும். குழந்தை எதை பார்க்குதோ, எதை கேட்குதோ, எதை அனுபவிக்குதோ அதை தாங்க வெளிப்படுத்தும். குழந்தை அறியாமலே அந்த வார்த்தைகளும் அந்த குணங்களும் தாங்க வெளிப்படும். அதனால குடும்பத்தில் பெற்றோர் தான் ரொம்ப கருத்தோடு இருக்கணும். பெற்றோர் நீங்கள் மட்டும் கவனமாக இருந்தால் போதாது, குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்க கூட கெட்ட வார்த்தை போடாதுங்கன்னு அவங்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லி வைக்கணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கமாக செய்கிறது தாங்க, ஒரு காலத்தில் செய்தோம், இப்போ எத்தனை வீடுகள் அது நடக்குதுன்னு தெரியல. குழந்தைகளுக்கு கதை சொல்லுகிற, நீதி கதைகளை கற்றுக் கொடுக்குற ஒரு வழக்கம் சுத்தமாக போயிடுச்சு. அதை மீண்டும் கொண்டு வரணுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அந்த லாஜிக்கல் பிரெயின், இதை செய்தால் இது நடக்கும், இப்படி செய்தால் முடிவு இப்படி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்க தெரியாதுங்க. அதனால் குழந்தைகளுக்கு பிளெண்டாக சில தத்துவங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பதிலாக, ஏன்னா குழந்தைகளுக்கு பொறுமை, மன்னிப்பு அல்லது சோம்பேறித்தனம், சுறுசுறுப்பு, இதெல்லாம் கான்செப்டை சொல்லி கொடுத்தா புரியாது. அதனால் உங்கள் குழந்தை எந்த குணத்தை கைவிடணும், எந்த குணத்தை வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கேற்ற கதைகளை குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணுங்க. நீதி கதைகள், விலங்குகளை வச்சு சொல்லப்படுகிற நீதி கதைகளை நீங்கள் நிறைய பயன்படுத்தணுங்க. குழந்தை ரொம்ப சோம்பேறியாக இருந்துன்னா நீங்கள் அந்த சோம்பேறித்தனத்தை ஒரு யானை மேலே ஏற்றி சொல்லலாம். ஒரு காட்டில் ரொம்ப சோம்பேறியாக இருந்த யானைக்கு என்ன நடந்தது, அல்லது குழந்தை ரொம்ப கோபமாக இருக்குதுன்னா ஒரு காட்டில் ரொம்ப கோபமாக ஒரு யோசனை இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு போகிற ஒரு சிங்கத்துக்கு என்ன நடந்தது அப்படி சொல்லி குழந்தைகள்கிட்ட என்னென்ன பண்புகளை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற நன்னறி கதைகளை சொல்லி கொடுத்தா குழந்தை கற்றுக்கங்க. ஓஹோ, நான் இப்படி நடந்தா இப்படி ஆகி போகும், அதனால நான் கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கணும் அப்படி சொல்லி குழந்தை நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக்க தொடங்குங்க. அதுபோல் குழந்தைக்கு நல்ல விஷயங்களையும் சொல்லி கொடுக்கலாம். ஒரு ஆமை கவனமாக இருந்ததுனால எப்படி ஜெயித்தது போட்டியில், ஒரு நரி புத்திசாலித்தனமாக இருந்ததுனால எப்படி ஒரு ஆபத்தில் இருந்து தப்பிச்சுது, இப்படிலாம் நிறைய பண்புகளை உங்கள் குழந்தைகளுக்கு தாராளமாக சொல்லி கொடுக்கலாங்க. அதனால் குழந்தைகளுக்கு கதை சொல்கிறதுக்குன்னே ஒரு நேரத்தை ஒதுக்கி வைங்க. டிவியிலையோ செல்ஃபோன்லேயோ வர்ற ஒரு கதையை குழந்தைகிட்ட போட்டு காமிச்சிட்டு போயிடாதுங்க. நீங்களே அந்த கதையை நரேட் பண்ணுங்க, நடித்து காமிங்க. அந்த குழந்தை உங்கள்கிட்ட இருந்து அதை கற்றுக்கிட்டாதான் அது மனசில் தங்குங்க. நம்ம மேலை நாடுகளில் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துடுச்சுன்னு சொல்கிறோம், ஆனால் இன்னைக்கும் பல வீடுகளில் குழந்தைகளுக்கு கதை சொல்கிற வழக்கத்தை வச்சுருக்காங்க. புத்தகத்தை வாசித்து அந்த குழந்தைகள்கிட்ட நரேட் பண்ணுறாங்க, நடித்து காமிக்கிறாங்க. நிறைய வீடுகள் ஒரு ஸ்க்ரீன் வாங்கியே வச்சுருக்காங்கங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு அது ஸ்டோரி டைம், அந்த குழந்தைகள் அந்த திரைக்கு முன்னால் இருந்து பார்க்குறாங்க, அம்மாவும் அப்பாவும் ஸ்க்ரீனுக்கு பின்னால் இருந்து அந்த கதையை நரேட் பண்ணுறாங்க. வீட்டில் இருக்கிற பொம்மைகளை பயன்படுத்திக்கிறாங்க. குழந்தைகள்கிட்டையும் நிறைய கேள்விகளை கேட்டு பதில் சொல்ல வைக்கிறாங்க. இப்படி குழந்தைகளை பேச வைக்கிறது, நன்னறிகளை கற்றுக் கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் சில எஃபர்ட் போட்டால் தாங்க நடக்கும். செல்லை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சொல்லும் வராது, நல்ல பண்புகளும் வராது. பழைய காலத்தில் பெட் டைம் ஸ்டோரிஸ்னே வச்சுருந்தாங்க, தூங்குறதுக்கு முன்னால் குழந்தைகளுக்கு கதைகள் சொல்கிறது.
ஏன்னா தூங்குறதுக்கு முன்னாலே கடைசியாக எது கிடைக்குதோ அது அவங்களுடைய ஆழ் மனதில் போய் அவங்களுடைய வாழ்க்கையோட ரெண்டரை கலந்து போவாங்க. அதனால நல்ல கதைகளை நீங்கள் தூங்குறதுக்கு முன்னால் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் குழந்தையுடைய வாழ்க்கை உண்மையிலே பக்குவப்பட்ட வாழ்க்கையாக இருக்குங்க. ஆக இந்த 5 வழிமுறைகளும் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 5 வழிமுறைகள் பார்த்துருக்குறோம். ஆக மொத்தம் 10. இன்னும் நிறைய வழிமுறைகள் இருக்குதுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன். நன்றி.